நீ உங்களுக்கு சுருங்க சொல்லணும்னா இந்தியாவில் உள்ள 90% ஏர் டிராபிக்க டொமஸ்டிக் ஏர் டிராபிக்க இண்டிகோவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் அதாவது ஏர் இந்தியா இப்ப சொல்றோம் அது ஏர் இந்தியா வச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இண்டிகோக்கு மட்டும் 66% இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்டோட ஏர்லைன்ஸ் பங்கு அவங்க தான் வச்சிருக்காங்க. இந்தியாவோட டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ல கிட்டத்தட்ட 1200 வழித்தடங்கள் டொமஸ்டிக் ரூட்ஸ் இருக்கு. இதுல 950 ரூட்ஸ்ல இண்டிகோ பிளைட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. எவ்வளவு 1200ல 950 ரூட்ல இண்டிகோ பிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த 950ல 60% ரூட்ல இண்டிகோ மட்டும் தான் பிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்தியா எல்லா பிசினஸ்லயுமே நான் பேர் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மோனோபோலி டியோபோலி ஆயிடுச்சு. மத்தவங்க எல்லாம் பேர் அவ்வளவுதான் இருக்கு. இதுல மட்டும் இல்ல, நீங்க மொபைல் எடுத்துக்கங்க, 2014 எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, எத்தனை கம்பெனிஸ் இருந்து, இன்னைக்கு எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? ஏன் பிஎஸ்என்எல் அழிந்தது? சைனாவோட எக்கானமி இந்தியாவோட எக்கானமியோட 4-5 மடங்கு பெரிய எக்கானமி, 4 மடங்கு பெரிய எக்கானமி குறைஞ்சபட்சம். ஆனா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர், சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர் ஜாக்மாவோட 4-5 மடங்கு பணக்காரர். அப்போ அங்க பணக்காரங்கிறது எல்லாத்தையும் பரவலா அந்த பணம் போய் சேருது. இந்தியா மாதிரி ஒரே ஆள் கையில போய் சேரல. அப்ப ஜாக்மா கொஞ்சம் தனக்கு பணம் வர ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் ஓவரா பேசி ஓவரா செயல்பட ஆரம்பிச்சார். ஒரே தட்டுனாங்க சைனீஸ் கவர்மெண்ட். இன்னைக்கு ஜாக்மா எங்க இருக்காருன்னே தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். கார்பரேட் இந்த வார்த்தையை நம்ம நிறைய விஷயங்கள் அதிகமாக கேள்விப்படுறோம். அது என்ன கார்பரேட்? பிசினஸ் இன்ட்ரெஸ்ட பிசினஸ் முதலாளிகள் ஒரு பெரிய அளவுல இந்தியா லெவல்ல முழுமையாகவோ அல்லது உலக லெவல்ல பெரிய லெவலாகவோ பண்ணா அதை நம்ம கார்பரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா துறையிலும் ஒரு கார்பரேட்டோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு நம்மளால சொல்ல முடியும். இந்த சின்ன பிளேயர்ஸ், சின்ன தொழில் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்பட்டு போயிட்டு வர்றாங்கிற நம்ம கண்முன்னால் நம்ம பார்க்கிற நிதர்சனமான உண்மை. அது மற்ற எல்லா ஃபீல்ட்லயுமே எப்படி இருக்கும்போது மிக பணம் கொளிக்கிற, பணம் அதிக செலவாகக்கூடிய ஒரு ஃபீல்டான ஏர்லைன்ஸ் அதாவது விமான சேவையிலையும் இந்த கார்பரேட்ஸோட ஆதிக்கம் முழுமையா நிறைஞ்சிருக்குன்னு நம்மளால மறுக்க முடியாது. இப்ப இந்த விமான சேவை ஒரு பக்கம் மறைமுக மக்கள் கண்ணிலேயே படாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல 100கணக்கான பிளைட்ஸ் அவங்க கேன்சல் பண்றதுனால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் திடீரென்று தங்கள் பயண எல்லா ஏற்பாடுகளையும் கேன்சல் செய்து மாற்று டிக்கெட்டுக்கு போனா 4000 ரூபாய் டிக்கெட் 88,000 ரூபாய் மற்ற ஏர்லைன்ஸ்ல சொல்றாங்க, எல்லா விலையும் ஏத்துறாங்க, எங்களை ஏமாற்றுகின்றன இந்த ஏர்லைன்ஸ் சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இண்டிகோ அப்படிங்கிற இந்த ஏர்லைன்ஸ் இன்றைக்கு இந்தியா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி விமான சேவையில ஒரு மிகப்பெரிய பூதாகரமான ஒரு ஏர்லைன்ஸ் தான் இன்னைக்கு விரிஞ்சு நிக்குது. நீ உங்களுக்கு சுருங்க சொல்லணும்னா இந்தியாவில் உள்ள 90% ஏர் டிராபிக்க டொமஸ்டிக் ஏர் டிராபிக்க இண்டிகோவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் அதாவது ஏர் இந்தியா இப்ப சொல்றோம் அது ஏர் இந்தியா வச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இண்டிகோக்கு மட்டும் 66% இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்டோட ஏர்லைன்ஸ் பங்கு அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2/3 உள்நாட்டு விமான சேவை வச்சிருக்க அவங்க இன்றைக்கு அவங்க நினைச்சது அவங்க வச்சதுதான் வருஷங்கிறத இந்திய விமான சேவையில அவங்க காமிச்சிட்டாங்க. சரி, அவங்க கோவப்பட்டு இந்த விமான சேவைகள்ல கேன்சல் பண்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் மத்திய அரசு இப்படி மக்கள் முன்னால அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, பைலட்ஸ் ஒரு விமான சேவைங்கிறது விமானத்தை மட்டும் நம்பி இருப்பதில்லை. விமானம் நம்ம சொல்லும் போது அது மிக மிக முக்கியமான நபருங்கிறது இந்த பைலட் தான். அப்போ அந்த பைலட் சேஃப்டிங்கிற பைலட்ஸுக்கு சில அசோசியேஷன் இருக்கு. அவங்க பைலட்ஸுக்கு சில சேஃப்டி கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு சரியான முறையில் ரெஸ்ட் வேணும், தொடர்ந்து அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா பயணிகளுக்கும் விமானங்களுக்கும் அது ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீக்லி 36 hours மேண்டேட்டரி ரெஸ்ட் வச்சிருந்தாங்க, 36 மணி நேரம். இப்ப அதை 48 மணி நேரமா உயர்த்துறாங்க. அப்ப வீக்லி லீவ்னு ஒண்ணு நீங்க பர்சனல் லீவ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி மேண்டேட்டரி லீவ்னு ஒண்ணு இருக்கும், அதையும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல முன்னாடி என்ன வச்சிருந்தாங்கன்னா நீ பர்சனல் லீவ் எடுத்தீங்கன்னா அதை மேண்டேட்டரி லீவா கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சுன்னா உலகம் முழுசு மாறி வர ட்ரெண்ட் படி அப்படி பர்சனல் லீவ் எடுத்தா நீ மேண்டேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடாது, இன்னொரு லீவ் நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. இதற்கு ப்ரொடெஸ்ட் பண்ற விதமா தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த பிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி இந்தியாவோட உள்நாட்டு விமான சேவையே கிட்டத்தட்ட தரையிறக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போ சொல்லுவோம் இல்லையா, நதி மூலம் ரிஷி மூலம். ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? இந்த மத்திய அரசு அதாவது பிஜேபி அரசு 2014 ஆட்சியில் இருக்கும்போது
நிறைய ஏர்லைன்ஸ் இருந்தாங்க, ஸ்பைஸ் ஜெட்டு, பேரமௌண்ட், ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர், இப்படி 7-8 ஏர்லைன்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த மோனோபோலிங்கிறது கிட்டத்தட்ட யார்ட்டையுமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஒரு மோனோபோலினே சொல்லிடலாம். உள்நாட்டு சேவையை வந்து கிட்டத்தட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் மோனோபோலியா வச்சிருக்காங்க. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்தியாவோட டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ல கிட்டத்தட்ட 1200 வழித்தடங்கள் டொமஸ்டிக் ரூட்ஸ் இருக்கு. இதுல 950 ரூட்ஸ்ல இண்டிகோ பிளைட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. எவ்வளவு? 1200ல 950 ரூட்ல இண்டிகோ பிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த 950ல 60% ரூட்ல இண்டிகோ மட்டும் தான் பிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 570 இந்தியாவில் உள்ள 50 to 45% ரூட்ல இண்டிகோ மட்டும் தான் பிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை யார் கொண்டு வந்தா நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப இந்தியாவில் எந்த பிசினஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. மோனோபோலி, ஏகாதிபத்தியம், ஒரே ஒரு நபர் மட்டும் தான் தொழிலை பண்ணுவாரு அப்படிங்கிற சூழ்நிலை அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 2வது டியோபோலி, 2 பேர் மட்டும் தான் தொழிலை பண்ணுவாங்க, 2 பேரும் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க, டியோபோலி. இப்ப கிட்டத்தட்ட இந்தியா வந்து எல்லா பிசினஸ்லயுமே நான் பேர் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மோனோபோலி டியோபோலி ஆயிடுச்சு. மத்தவங்க எல்லாம் பேர் அவ்வளவுதான் இருக்கு. இதுல மட்டும் இல்ல, நீங்க மொபைல் எடுத்துக்கங்க, 2014 எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, எத்தனை கம்பெனிஸ் இருந்து, இன்னைக்கு எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? ஏன் பிஎஸ்என்எல் அழிந்தது? எல்லாம் இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கணும். யாருக்காக பிஎஸ்என்எல் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் அதோட பதில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு மொபைல் கிட்டத்தட்ட 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் மெதுவா ஒதுக்கப்பட்டுட்டாங்க. இந்த டியோபோலி கூட காலத்துல மோனோபோலியா மாறலாம். இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றதுனாலதான் அந்த கம்பெனிஸ் நாங்க வச்சதான் சட்டம்னு அவங்க மத்திய அரசு மட்டும் இல்ல மக்களையும் அசிங்கப்படுத்தாங்க. மத்திய அரசு ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசியல்வாதிகள் அசிங்கப்பட தகுதியான நபர்கள் தான், அவங்களுக்கு அது எல்லா தகுதி இருக்கு. ஆனா காசையும் கட்டி மக்கள் அசிங்கப்படுறாங்க. பாத்தீங்களா? இந்த அவல நிலைமைக்கு நம்மளை யார் கொண்டு வந்து விட்டா? இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் தான் உண்மை. இப்ப நார்மலா தொடங்கின இந்த ஏர் டிராவல்ல இப்படி ஒரு மோனோபோலி, கிட்டத்தட்ட மோனோபோலியா வந்து இன்னைக்கு இண்டிகோ வச்சதான் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்று அவங்க எல்லா பிளைட்டையும் துணிகரமா கேன்சல் பண்றாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒன்னும் பண்ணல, ஒன்னும் அவங்களால பண்ணவும் முடியாது. ஏன்னா இண்டிகோவுக்கு இப்படி கை வச்சீங்கன்னா இருக்கிற இன்னொரு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் இன்னும் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் கூடும். அப்ப அதை அவங்க தடவி கொடுத்து ராஜா கொக்கே பூ போடுங்கிற மாதிரி தடவி கொடுத்து அவங்க வேலை வாங்கணும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு இந்திய உள்நாட்டு விமான சேவையை கொண்டு வந்து விட்டது இந்த அரசாங்கிறத அவங்க மறுக்கவே முடியாது. அப்போ இண்டிகோட சிஇஓ ஒரு வெளிநாட்டுக்காரர், அவர் வந்து என்ன சொல்றாரு, நாங்க எல்லாம் முடிஞ்ச சேரும், திடீர்னு சொன்னீங்களா எல்லா பிளைட்டையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அரசாங்கம் தான் போட்ட சட்டத்தை இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணது. இப்படி பொதுமக்கள் பிளைட் சேஃப்டிக்காகவும் விமான பாதுகாப்புக்காகவும் மக்களோட பாதுகாப்பும் கொண்ட ஒரு சட்டத்தை ஒரே செகண்ட்ல அவங்க சொன்னான்னு அவங்க பின்னால போட்டாங்க. ஏன்? இன்னைக்கு அவன் கையில எல்லாத்தையும் தூக்கி நீ கொடுத்துட்டீங்க. கொடுத்தது நீங்க, இப்ப அனுபவிக்கிறது நீங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் திரு ராமநாயுடுன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம சந்திரபாபு நாயுடுவோட கட்சியை சேர்ந்தவர். அவரை 24 மணி நேரமும் வேலை, நீங்க 24 மணி நேரம் ஏன் வேலை பாக்குறீங்க? பிளைட் 24 மணி நேரம் ஓடுங்க, நீ 24 மணி நேரம் வேலை பார்க்கணும் யாரும் கேட்கவே இல்லை. நீ 24 மணி நேரம் நீங்க வேலை பார்க்க வேண்டாம், நீங்க 9 to 6 ஒழுங்கா வேலை பார்த்தா போதும். நான் அதை பண்றேன் இதை பண்றேன், என்ன பண்ணி என்ன யூஸ்? ஒன்னும் நடக்கல. அவன் வச்சதான் சட்டம்ன்றான், நீங்க வாபஸ் வாங்குறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்த இந்த கார்பரேட் கல்ச்சர் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் எந்த கார்பரேட் கல்ச்சர் நம்மள தள்ளுதுன்னு புரிஞ்சுக்கணும். கார்பரேட் கல்ச்சர்னு வர்றதை வந்து இன்னைக்கு நீங்க லிபரலைசேஷன் நீங்க தடுக்க முடியாது. இன்னைக்கு கார்பரேட் கல்ச்சர் தான், அதுதான் உலகம் முழுசும் போயிட்டு இருக்கு, உலகத்தோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறீங்க. ஆனா அந்த கார்பரேட் கல்ச்சரை நீங்க வைட் ஸ்ப்ரெட்டா வச்சுக்கணும், அதை நிறைய பேரை சேர்த்து நடத்தணும். ஒருத்தர் 2 பேர் கையிலேயே இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு வருதுங்கிறதுலாம் இந்த அரசாங்கத்து மேல குற்றம். அப்போ இந்த ஒருத்தர் 2 பேருமே கையிலேயே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஃபீல்டு அப்படின்னு நம்பிக்கை வச்சிடலாங்கிறது இன்னைக்கு இண்டிகோ தன்னோட செயல் மூலமா காமிச்சிருச்சு. இனியாவது இந்த அரசாங்கம் திருந்துமான்னா நிச்சயமா திருந்தாது. ஏன்னா இதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் தனித்தனி நபர்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சு சந்தோஷமா அவங்க செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்னைக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரம் பெரிய லெவல் அடி வாங்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப சரி இப்படி எல்லாம் சொல்றீங்களாப்பா, அதுக்கு வேற வழி இருக்கா? இருக்கு. இப்ப நீங்க சைனால பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஜாக்மான்னு உங்களுக்கு தெரியும். அலிபாபான்னு ஒரு பெரிய இன்டர்நெட் இது உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கேள்விப்பட்ட ஆட்களே இருக்க முடியாது. நம்ம ஒரு அமேசான், அலிபாபா அமேசானோட கூட பெருசு. அப்ப இந்த அலிபாபாவோட ஃபவுண்டர் வந்து ஜாக்மா தான் சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர். சைனாவோட எக்கானமி நல்லா புரிஞ்சு, மிகப்பெரிய பணக்காரர்னா சைனாவோட எக்கானமி இந்தியாவோட எக்கானமியோட 4-5 மடங்கு பெரிய எக்கானமி, 4 மடங்கு பெரிய எக்கானமி குறைஞ்சபட்சம். ஆனா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர், சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர் ஜாக்மாவோட 4-5 மடங்கு பணக்காரர். அப்போ அங்க பணக்காரங்கிறது எல்லாத்தையும் பரவலா அந்த பணம் போய் சேருது. இந்தியா மாதிரி ஒரே ஆள் கையில போய் சேரல. அப்ப ஜாக்மா கொஞ்சம் தனக்கு பணம் வர ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் ஓவரா பேசி ஓவரா செயல்பட ஆரம்பிச்சார். ஒரே தட்டுனாங்க சைனீஸ் கவர்மெண்ட். இன்னைக்கு ஜாக்மா எங்க இருக்காருன்னே தெரியல. இன்னொரு பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, வாயை பொத்திட்டு உட்கார்ந்து வச்சிருக்காரு. இன்றைக்குமே
தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் தான் வாழ ஆட்டணும், வாழ் நாயை ஆட்டக்கூடாது. அரசாங்கம் தான் கார்பரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர கார்பரேட்ஸ் அரசாங்கங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா இன்றைக்கு எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் குறிப்பாக இந்தியால யார் யாரை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப இந்த மோனோபோலி டியோபோலி எப்படி வரும், இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்கும்போது அதோட ஒரு கண்கூடான ஒரு உதாரணம் தான் இந்த இண்டிகோட ஸ்ட்ரைக். இதைத்தான் நம்ம வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் சுருக்கி 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 குறைந்த ஆட்களை கொண்டு வந்து அவங்க கையில வச்சே அரசாங்கம் அரசியல்வாதிகளும் அதை விளையாடுவாங்க. அப்ப அவங்க நினைச்சா ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்தம்பிக்க வச்சு நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு இண்டிகோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. அவங்க முன்னால ஒன்றுமே செய்ய முடியாம நம்ம அரசாங்கம் தவிச்சிட்டு இருக்கு, மண்டிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அப்ப இண்டிகோ நினைத்தால் ஏர் டிராவல்ஸை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலுமே மோனோபோலி டியோபோலியா கொடுத்து இவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன வெல்ஃபேர் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்த்து அந்தந்த துறைகளை அவங்க ஸ்தம்பிக்க வச்சாங்கன்னா மக்களோட நிலைமை ஆக மொத்தம் கேடுகட்ட அரசியல்வாதிகளாலும் சுயநலமுள்ள பணவெறி பொறுத்த கார்பரேட்டுகளாலும் பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ட்ரைக்ல அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உலகம் முழுசும் இன்னைக்கு எல்லாரும் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிளைட் சேஃப்டி அண்ட் பேசஞ்சர் சேஃப்டி, அது விமான பாதுகாப்பு மற்றும் பயணிகள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்னைக்கு அரசாங்கம் மண்டிட்டு இப்போ நான் டெம்பரரியா வித்ரா பண்றேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் கார்பரேட் உலகம் தன்னுடைய பவரை அரசாங்கத்துக்கு காமிக்கிற விதம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இதே மாதிரி நீங்க நிறைய பார்ப்பீங்க. நம்ம மக்களாகி நாம் தான் கஷ்டப்படணும். இவங்க உட்காந்து நாங்க 24 மணி நேரம் வேலை பார்க்கமாங்க. தயவு செய்து 24 மணி நேரம் வேலை பார்க்காதீங்க, 9 மணி நேரம் ஒழுங்கா வேலை பாருங்க, நாடு நல்லா இருக்கும். முட்டாள் 24 மணி நேரம் வேலை பார்த்தா 24 மணி நேரம் அவன் டேமேஜ் தான் பண்ணுவான். புத்திசாலி 9 மணி நேரம் வேலை பார்த்தா அவன் வேலையை பார்த்து போயிடுவான். நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மக்களே, கார்பரேட்டுகள் வருவது தப்பில்லை. மீண்டும் கூறுகிறேன், நாய் தான் வாழையாட்ட வேண்டும், வாழ் நாயை ஆட்டக்கூடாது. மீண்டும் சந்திப்போம்.